செல்லம் மை ஸ்வீட் ஹார்ட் விஜய் சார். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். ஆமாம், ஃபியூ வேர்ட்ஸு. என் மேலே ஒரு அன்பு. ப்ரீமியர் 118ன்னு ஒரு கார் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போவே கார் சூப்பராக ஓடும். எப்போ பார்த்தாலும் அவர் ஹாய் எப்படியா இருக்கேன், நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல வளர்ச்சி. அவர் வந்து நல்லது நிறைய பண்ணுவார்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் பேச மாட்டார், செயலில் செய்வார். தப்பா டைலாக் பேச எகிரி குச்சி ஓடி வந்துட்டார். டைலாக் பேசுறான்னா இன்னத்தை பேசுறான், அச்சா போச்சான்னு திட்டி டேக் போலான்னு. இந்த மாதிரி டைலாக் யாரால பேச முடியுமாடா, இவன் தாண்டா அப்படின்னு. அப்ப நிறைய முடி இருக்கும். பிரபு சார், ஐயோ ஜல்லக்குட்டியா அப்பா. ஷூட்டிங் அப்பா மத்தியானம் லஞ்ச் அப்படின்னு 2 கார் வந்துச்சு. 2 கார் ஃபுட்டு தான். அந்த மீன் குழம்பு, அந்த கருவாட்டு குழம்பு, காடை ஃப்ரை, நண்டு. பிரபுனே தேங்க்ஸ்ண்ணே. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஸோ நான் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன்னா சரி. அதில் இருக்கிற மெமரிஸ், அஃப்கோர்ஸ் நம்ம படங்கள் எல்லாம் பேசினோம், இதுவுமே படங்கள் தான். இதில் இருக்கிற மெமரிஸ் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும்ன்ட்டு. சூப்பர் ஃபோட்டோ அது. எஸ், அண்ட் இது வந்து நடுவில் அவ்வளோ தூரம் வைரல் ஆச்சு. ஆமா, யார் இந்த பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மொமெண்ட் பற்றியும் கண்டிப்பாக. சட்டம் ஒரு விளையாட்டு படம் பேர். அதில் வந்து ரவிச்சந்திரன் சாரோட பையன், ஸ்ரீவித்யாமோட பையன். என்னோட பிரதர் தான் இளைய தளபதி. செல்லம் மை ஸ்வீட் ஹார்ட் விஜய் சார். விஜய் சார் வந்து உண்மையிலே சொல்கிறேன், அவர் அந்த படத்தில் வந்து நாங்கள் அந்த ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது ஒரு சாங்லாம் நாங்கள் டான்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ ரிஹர்சல் ஒரு நாள் 2 நாள் ரிஹர்சல் பண்ணோம். அப்போ வந்து விஜய் சார் வந்து ரொம்ப அன்பாக பேசுவார், ஆனால் ரொம்ப பேசிக்க மாட்டார். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். ஆமாம், ஃபியூ வேர்ட்ஸு. ஆனால் என் மேலே ஒரு அன்பு. அவர் வீட்டுக்கு நான் வண்ணாரப்பேட்டிலேருந்து நேராக அவர் வீட்டில் கொண்டு வந்து எங்கள் அப்பா விட்டுருவார். அவங்க ப்ரீமியர் 118ன்னு ஒரு கார் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போவே கார் சூப்பராக ஓட்டுவார். கேஆர்ஜி கார்டன் சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, அங்கே தான் அந்த சாங் ஷூட்டிங் எடுத்தாங்க. அப்போது விஜய் சார் கார் ஓட்டுறதெல்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன புழுண்டு இருந்து இவ்வளோ பெரிய காரை ஓட்டுறாரு, அதுவும் பஸ்ஸு லாரி காரெல்லாம் போகும்போது நான் பின்னால் உட்காந்துருப்பேன், நல்லா ஓட்டுறாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் அவர் ஹாய் எப்படியா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட அந்த பயணம் வந்து இப்போ ஒரு வேறு பாதையில போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் அப்படின்னு ஆயிட்டாரு. கண்டிப்பா எவ்வளவு பெரிய விஷயம். அஃப்கோர்ஸ் ஏன்னா ஐ திங்க் சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ்குள்ளே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது ரொம்ப ஒரு சில பேர் தான். அதில் வந்து விஜய் அவர்களும் இருக்காரு. ஸோ அவரோட இந்த பாதைக்கு நீங்கள் தானே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் இல்லை? அதாவது எடுத்த உடனே அவர் வந்து டப்புன்னு சிஎம் ஆகிட்டார் இல்லையா? அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி. அவங்க அப்பா அம்மாவோட பிளெஸ்ஸிங், அவரோட உழைப்பு. அவரை மாதிரி டான்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நம்ம ஃபீல்டில். அவரை மாதிரி ஒரு அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு டான்ஸ் பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது. இப்போ அடுத்தபடி வந்து இப்போ சிஎம், சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் இப்போ தான் வந்திருக்காரு. நிறைய பேர் அதை பண்ணல இதை பண்ணல அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் உண்மையாலுமே பண்ணல தான். ஐ மீன் பண்ணலன்னா என்ன, கரண்ட் இல்லைன்றாங்க, அது இல்லைன்றாங்க. பட் வந்திருக்காரு, வந்துடும், கண்டிப்பாக செய்வாங்க. அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஒர்க் பண்ணி
அவர் வந்து நல்லது நிறைய பண்ணுவார்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் பேச மாட்டார், செயலில் செய்வார். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. இடையில வந்து இப்போ கூட ரீசெண்டாக நிறைய ட்ரோல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கரண்ட் இல்லைன்னு நம்ம தம்பி ஒருத்தர் மாஸ்டர் மகேந்திரன் வந்து சொல்லியிருந்தார். அவர் இன்னும் மாஸ்டராக தான் இருக்கார். அவர் ஒரு குழந்தை நட்சத்திரம், குழந்தையாக பேசியிருக்கார். ஸோ அதனால் அவரை மன்னிச்சு விட்டுருவோமே. என்ன சொல்கிறீங்க? புரியுது கண்டிப்பா. ஏன்னா அவ்வளோ ட்ரோல்ஸ் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. ஆமாம், மாற்றம் வரும் பார்ப்போம். இல்லை அவர் சொல்கிறது வந்து உண்மையாலுமே சொல்கிறேன் சிஸ்டர். அத்தனை பேர் நைட்டில் வந்து கரண்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். சரியா? அந்த மாற்றம் வரணுன்றதுக்காக தான் அவங்க வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வடசென்னைன்றதுனால எங்கள் ஏரியாவில் தான் அந்த எங்கள் ஏரியா பெரம்பூர் அதெல்லாம். ஸோ நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. குழந்தைங்க, கரண்ட் இல்லாமல் தூக்கம் இல்லை. பட் அதெல்லாம் சீக்கிரமாக பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க, டெஃபர்டாக பண்ணுவாங்க. பண்ணாமல் இருக்க போகிறது இல்லையே, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் பண்ணியே ஆகணும். அதுதான் மாற்றம் வரும். மாற்றம் வரும், டெஃபர்டாக மாற்றம் வரும். அஃப்கோர்ஸ். இந்த ஃபோட்டோ சத்ரியன். எஸ். அண்ட் விஜயகாந்த் சார், கண்டிப்பாக அவரை பற்றி பேசியே ஆகணும். கேப்டன் அவர் கூட என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட. நான் வந்து கரிமேடு கருவாயின்னு ஒரு படம் நடித்தேன். அதில் வந்து நளினி அக்காவோட தம்பி கேரக்டர். அது கருவாயன்றவர் வந்து ஒரு கொலை பண்ணிவிட்டு போலீஸ்க்கு மாட்டாமல் தலைமறைவாக இருக்கிற ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து நான் வந்து சாப்பாடுறதுக்கு இட்லி வாங்கிட்டு போகிறது, அது கருவாயனை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய போலீஸ்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது நான் தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இது வேணும் அது வேணும்னும் போது கிராமத்துக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு தென்னை மரத்துக்கு மேலே இருப்பார். ஓகே. அவர் வந்து உண்டிகோல்லையே வந்து எல்லாரையும் காலி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ வந்து போலீஸ் நம்பியார் சார் வந்து அவரு கூட நான் நடித்ததும் பெருமைப்படுறேன். ஸோ அவர் வந்து துரத்திட்டு வந்து ஆமாம் அடேங்கப்பா அவர்கிட்ட அவர் மாட்டி சொல்ல கருவாயனை பற்றினும் போது நான் சொல்கிறேன்னு என் நாக்கு கருத்துப்பேன். அந்த மாதிரி அவர் நல்ல கேரக்டர். அது அந்த படத்தில் வந்து கேப்டன் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நடிகர் சங்கம் வந்து நான் வீடு வந்து வண்ணாரப்பேட்டையில் இருக்கும்போது அங்கே கார் அனுப்ப மாட்டாங்க. ஸோ நடிகர் சங்கம் தான் மிடில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது கார் அனுப்பிச்சு என்னை கூப்பிட்டு போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக அங்கே விட்ருவாங்க. அப்போது ஒரு வாட்டி நடிகர் சங்க தலைவர் அவர் தான் எங்களுக்கு கார்டு கொடுத்தது எல்லாமே. ஆமாம், கேப்டன். அவர் வந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கலா மாஸ்டரோட கிளாஸ் நடக்கும் அங்கே நடிகர் சங்கத்தில். அங்கே இருட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து யார் அது வா நான் போனேன் கொசுக்கடி வேறு. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு எங்கள் அப்பா 2 மணிக்கு தான் வருவார் கூப்பிட்டு போகிறதுக்கு வண்ணாரப்பேட்டைக்கு. அப்புறம் வா நீ கணேஷ் தானடா? ஆமாம். என்னடா இங்கே? இல்லை அங்கிள் நான் வந்து வீடு வந்து அங்கே, ஸோ அதனால் இங்கே வந்து அப்பா கூப்பிட்டு போவார். கொசுக்கடியில் உட்காந்துருக்கேன். போடா மேனேஜரை கூப்பிட்டு ஏசி ரூமை திறந்து வை, இனிமேல் இந்த பையன் வந்தான்னா இங்கே இருக்கக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். அந்த மாதிரி யார் சொல்லுவா? ஒரு ஆஃபீஸ் ரூமில் திறந்து ஏசியை போட்டு அவனை படுக்க வை, அவங்க அப்பா எப்போ வேணாலும் வந்து கூப்பிட்டு போகிறது, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பவர் உள்ள ஒரு நல்ல மனிதர், ஹியூமன் பீயிங். ஆமாம், 2 பேருமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், ஆர்த்தியும் சத்ரியனில் ஒர்க் பண்ணியிருக்கு, நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அவரெல்லாம் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பிரபு சார். ஐயோ ஜல்லக்குட்டி அப்பா. பிரபு சார் வந்து நம்பினார் கெடுவதில்லைன்னு ஒரு படம். அது வந்து கே சங்கர்னு ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவருடைய படம். அது வந்து சபரிமலையில் தான் ஷூட்டிங் எங்களுக்கு. அப்போ வந்து நம்பியார் சுவாமி தான் அந்த சபரிமலையில் அவரோட கெஸ்ட் ஹவுஸ் மட்டும்தான் இருந்தது அப்போ. நான் சொல்கிறது இப்போ தான் நிறைய ஹோட்டல்ஸ் அது இது பம்பு தாண்டவுன்னு அது இதுன்னு நிறைய. அப்போ இவரோட கெஸ்ட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் ஒரு 6 ரூம் இருக்கும், ஒரே ஒரு டேப்பு தான் இருக்கும். சீரியஸா அந்த படம் வந்து ஷூட்டிங் 1 மாதம் அங்கே தான் நடந்தது. நான் பிரபு சாரோட பையன்.
பையன் கேரக்டர் நான் பண்ணேன். சுதா சந்திரன் அவங்க தான் மயூரின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த மயூரி படத்தில் நடித்த சுதா சந்திரன் மேடம் தான் எனக்கு அம்மாவை நடித்தாங்க. சாரி, அவங்க பிள்ளைய நான் நடித்தேன். ஸோ அதில் வந்து பிரபு சார் வந்து நல்லா தெரியும். எங்கே பார்த்தாலும் அவரை பார்த்தாலே எனக்கு நல்ல சாப்பாடு தான் ஞாபகம் வரும். கண்டிப்பா நான் அதான் கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா பிரபு சார் அப்படின்னாலே அவர் வீட்டு சாப்பாடு தான் அப்படின்ட்டு அப்பா, அவரோட அந்த கேரியர்ல என்ன வரும் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. ஸோ அதாவது அப்போ நம்பிதான் இருக்கிறது ஷூட்டிங் அப்போ வந்து நாங்கள்லாம் விரதம் இருந்தோம் ஐயப்பன் படம்ன்றதுனால. ஓகே. அதுக்கப்புறமா அவர் பார்க்கும்போதெல்லாம் இங்கே சென்னை ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் அப்பயும் விரதம் தான். படம் முடிச்சிட்ட பிறகு அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு நேராக போயிடுது சாப்பாட்டு கண்டிப்பா. அதே மாதிரி ஆர்த்தியை வந்து பிரபு சாருக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னா ஆர்த்தி நல்லா சாப்பிடும். அதாவது சாப்பிட்றதுக்கே அவர் இருக்காருனாலே அவர் தான் ஹாப்பி. சாப்பாடு தான் கண்டிப்பா. விதவிதமான சாப்பாடு. நீங்க சாப்பிட்டதுல பெஸ்ட் ஃபுட்னா எதை சொல்லுவீங்க பிரபு சார்? எல்லாமே எல்லாமே இதுதான் இல்லை, எல்லாமே. அதாவது மற்றவங்களுக்கு சோறு போட்டு நிறைய பேர் வாழ்த்துவாங்கல்ல, வயிறு நிறைய சாப்பிட்டா இப்போ அந்த டேஸ்ட் இப்போ நீங்கள் கேட்கும்போது இருக்கு. அந்த மீன் குழம்பு, அந்த கருவாட்டு குழம்பு, அந்த காடை ஃப்ரை, நண்டு, அடாடாடாடா பிரபுனே தேங்க்ஸ்ண்ணே சோறு போட்டு அடா. இல்ல கண்டிப்பா. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில பிரபு சார் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூல இருக்காரா, அப்பாடா இந்த சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு வாட்டி கேரம்ல ஷூட்டிங் அப்போ மத்தியானம் லஞ்ச் அப்படின்ட்டாங்க. 2 கார் வந்துச்சு. இது 2 கார் ஃபுட்டு தான். ஓ மை காட், ஃபுட்டு தான். ஒருத்தர் டிரைவர் சொல்றாரு ஸ்டார்டர்ஸ் போகுது அப்படின்றாங்க. ஸ்டார்டர்ஸ் மட்டும் போகுது. அது வந்து ஹோல் டீம், அதாவது ஆர்டிஸ்ட், எல்லாருக்குமே கேமரா டிபார்ட்மெண்ட், எல்லாருக்குமே. அதாவது அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து நான் சாப்பிட்டதில்லை. எவ்வளோ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். இது வந்து வீட்டு சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ரைட். அடுத்த ஃபோட்டோ இதுதான் நீங்க சொன்னீங்க கரெக்ட்டா? அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி. இதே இடம் எஸ், இதே இடம் என் தங்கை கல்யாணி படம். ஆமாம், அதில் வந்து ஸ்ரீவித்யா அம்மா வந்து அவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ ஒரு தங்கமானவங்க. அதாவது தாயின் சபதம் பீரியடில் வந்து அந்த என் தங்கை கல்யாணியில் வந்து அந்த பஞ்சாயத்து சீனில் கூட நான் தப்பாக டைலாக் பேசினேன். டி ராஜேந்திர சார் வந்து செம்ம டென்ஷன். அவர் மேலே கிரேனில் ஆக்ஷே தப்பா டைலாக் பேச எகிரி குச்சி ஓடி வந்துட்டார். எத்தனை வாட்டி 4-5 வாட்டி பார்த்துட்டு 6-7வது வாட்டி பார்த்தா கோவம் வருமா வராதா? அங்க அப்பெல்லாம் வந்து கேன்ல தான் எடுப்பாங்க. ஆமா, ஃபிலிம் ஒரு சவுண்ட். இப்போதான் மாறிடுச்சு, எல்லாமே சிப்பு வந்துருச்சு டிஜிட்டல். அப்போ ஓடி போய் துரத்திலாம் வந்திருக்காரு. கல்லெல்லாம் செங்கல்லாம் தூக்கி போட்டு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அருணாச்சலம் ஸ்டூடியோவில், அவர் சுற்றிட்டு வந்து அம்மா 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 காப்பாத்துங்கம்மா காப்பாத்துமா, தள்ளுமா, அவனை கொல்லாம விட மாட்டேம்மா, தள்ளுமா, டைலாக் பேசுறான்னா இன்னத்தை பேசுறான், அச்சா போச்சான்னு திட்டி எனக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு. ஒரு 200 பேர் 300 பேர் அங்கே இருக்காங்க. மத்தியானம் சாப்பிடவே இல்லை, பிரேக் விட்டு போயிட்டாரு, சாப்பிடவே இல்லை. அப்புறமா மேனேஜர் மோகன் சார் அவர் வந்து, அண்ணே அந்த பையன் மாஸ்டர் கணேஷ் சாப்பிடவே இல்லைண்ணே, அவன் சாப்பிட்டா சாப்பிட்றான், சாப்பிட்லன்னா விடுறா, என் ஃபிலிமை சாப்பிட்டான்டா ஃபுல்லா. இப்போ எனக்கு அவ்வளோ கோவம். ஓகே டேக் போகலான்னு அடித்தான். ஏன்னா இந்த பணக்கட்டு வந்து அவர் மேலே அடிக்கக்கூடாதுன்ட்டார் செந்தாம்பர சார். அவர் பட்டா விக்கு போயிடும். ஓகே ஓகே. அதனால டைலாக் பேசிட்டு இருக்கும்போது அவர்ல கண்ணை இப்படி காமிப்பார், கேமரா இங்கே இருக்கு, ஆனால் ஒரு ஆங்கிளில் வேணும். நான் டைலாக்கெல்லாம் பேசிட்டு அடிக்கும்போது இப்படி அமைச்சிடுவேன் பணத்தை. அப்போது இவர் மேலே படாமல் இவர் இப்படி ஆக்ஷன் பண்ணுவார். ஆனால் கேமராவில் தெரியும், ஆனால் பட்டே ஆகணும், அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும். இவர் கண்ணை காட்டினார் பாருங்க ஆஃப்டர் பிரேக்கு, என்னையா கண்ணை காட்டி திட்டு வாங்க வைக்கிறீங்க, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு போட்டான் பாருங்க, விக்குலாம் பறந்துச்சு. ஐயோ, நேராக வந்தார் டிஆர், இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன்,
டேய் வெள்ளைக்கார ஷாட்ரா, டேய் இந்த மாதிரி டைலாக் யாரால பேச முடியுமாடா, இவன் தாண்டா அப்படின்னு. அப்போ நிறைய முடி இருக்கும், புச்சி. ஐயோ. அப்புறமா போய் சாப்பிட்றா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டார். அப்போ தான் அந்த பசியோடு வந்து ஒரு முருங்கைக்கீரையை சாப்பாடில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாப்பா, நீ ஜெயிச்சிட்டடா எல்லாரும் முன்னாடி. அது ஒரு மாதிரி அப்போ வந்து அந்த சுவை வேற மாதிரி ஆ இருக்கு. ஆமாம். ஒரு மாதிரி ப்ரௌடான மொமெண்ட் கண்டிப்பா. ஸோ அப்போ வந்து எனக்கு ஸ்ரீவித்யா அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆமாம். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.